exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. யோ மண்ணாங்கட்டி, ஏன் மாரிப்ப மொட்டை போட்டு கண்ணுல தண்ணி விட்டுருக்கானே, என்ன விஷயம்? நேத்து உங்க ஆத்தாளுக்கு கை கால் குடைச்சல்னு கேள்விப்பட்டதும் நம்ம மாரிப்ப நேர காரமட ரங்கநாதன் கோயிலுக்கு போய் முடிய காணிக்கு கொடுத்துட்டு இந்த கோலத்தோட வந்து நிக்கிறான். உங்க ஆத்தா மேல இவன் வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா கீழிருந்து மேல வரைக்கும் எனக்கே ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க. மாரிப்பா, எனக்கு ஆத்தாளா இருந்தா கூட இவ்வளவு தூரம் பாசத்தோட நீ வந்து மொட்டை போட்டிருக்கியே, நீ தாண்டா விசுவாசமான வேலைக்காரன். வா மாரிப்பா, வா, கலங்காதரா, பயப்படா, வாடா, வா. கவுண்டருக்கு பாசம் பொங்கி வலியுது, அதை பயன்படுத்திக்கோ. போ மாரிப்பா, போ. மாரிப்பா, உனக்கு தினம் எவ்வளோட சம்பளம்? 5 ரூபாய்ங்க. 5 ரூபாய் தானா? மண்ணாங்கட்டி, இன்னிலிருந்து நம்ம மாரியப்பனுக்கு 7 ரூபாய் சம்பளம். இல்லைங்க, ஆத்தா திட்டுவாங்க. யோ, என்னைய ஆத்தா? ஆத்தா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறேன். எந்த சாமிக்கு எல்லாம் ஒரே நேரத்துல மொட்டை போட்டிருக்கீங்க? நேத்து நம்ம ஆத்தாளுக்கு தலைவரின்னு சொன்னாங்க, அது சீக்கிரம் குணம் அடையணும்னு எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிச்சிட்டோம். மண்ணாங்கட்டி, ஏஜமா, இன்னிலிருந்து நம்ம தோட்டத்தாளுக்கு எல்லாத்துக்கும் தினக்கூலி 2 ரூபா, இல்ல 3 ரூபா குறைச்சிரு. ஏஜமா, நேத்து சாயங்காலம் நான் முடி வெட்டுறதுக்காக நம்ம பார்பர் ஆறுமுகத்தை வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன். எங்க வீட்லயே 35 பேருக்கு மொட்டை அடிக்க வேண்டி இருக்குது, இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சான். அந்த 35 பேர் இவனுக்கு தான். கோயிலுக்கு போகாமையே உள்ளூர்லயே மொட்டை அடிச்சு எங்க ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்தினாங்களே, அதுக்காக இவங்க இந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணவனே நீதான். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது. ஏன் சின்ராசு, உனக்கு வாய்ப்பு ஏறிக்கிட்டே போகுதுல்ல, காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து சட்டுப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்க. அட நீங்க வேற, வெளியே சொல்லிக்க முடியாம தினம் நான் படுற அவஸ்தை எவனுக்கு இங்க புரியுது? ஆனா எங்க ஆத்தா ஆடியில பிறந்து அம்மாவாசையில பெரிய மனுஷியான ஒரு பொண்ணுதான் என் ஜாதத்துக்கு சரியா இருக்குன்னு சொல்லிச்சு. அப்படி ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சரியா அமையவே இல்லை. ஏண்டி உனக்கு என்ன ஆயிப்போச்சு? ஆட நம்ம சமாச்சாரம் அம்மாவாசைக்கு 4 நாளைக்கு முன்ன பின்ன ஆயிப்போச்சேன்டா. அடச்சி காய மூடி. ஏன் சின்ராசு, எவன் ஆடியில பிறந்து அமாவாசையில பெரிய மனுஷி ஆகுறது இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காதுன்னு? நம்ம சின்ன கவுண்டருக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. என்னையா திடீர்னு ஆர்வம் சொல்றேன்? நெசமாத்தாங்க, மாணிக்கம்பாளையத்துல இருந்து சத்திய கவுண்டர் வந்து வீட்டுல உங்க ஆத்தாட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆத்தாளுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போய் அடுத்த மாசமே நிச்சயார்த்தம்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னைய அடுத்த மாசம் நிச்சயதார்த்தங்கிற பொண்ணு எப்படி என்னன்னு எனக்கு தெரியாதயா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க பேசிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாம நைஸா பொண்ணு போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டேன். போட்டோ விடுங்க. அட பிள்ளைகளை அப்புறம் பார்க்கணும். தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு சேவிங்னு சொல்லி என்ன கூப்பிட்ட உடனே முதல்ல கை கால்லாம் வெட்டா வெட்டான்னு எனக்கு நடுங்கி போச்சு. ஏன்னா ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க, வைத்தியக்காரன் கடிச்சு போடுவான். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப அமைதியா அடக்க ஒடுக்கமா சாந்த சுரூபியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னங்க சமைச்ச பொண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, பதிலே வர மாட்டேங்குது. அது சரி, மௌனமே ஒரு பாஷை தானே. வர ஆஸ்கோலு பண்றா. இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். பாதியில மூடுறேன். அங்க பாத்தியா, 2 மஞ்சுமா கணங்க இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. அநேகமா இங்க வந்தாலும் வருவாங்க. வந்தா ஒரே அமுக்கு அமுக்கிடுவோமா? அமுக்கிடுவோம். என்னங்க
அந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, ஆள் வாட்ட சாட்டமா லட்சணமா இருக்கிறதுனால ஆறு என்னன்னு சொல்லி விசாரிச்சிட்டு. ஆமா ஆமா, எங்க போனாலும் என்ன பத்தி அப்படித்தான் பேசிக்கிறாங்க. வாட்ட சாட்ட லட்சணம்னா நீயா? ஓஹோ, நீங்களோ? சரி, ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்கிறாப்ல அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம். நட. வாங்க வாங்க வந்துகிட்டே இருக்கிறேன். வணக்கம். என்னங்க பாத்து பாத்து எனக்கு கை வாங்க 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 உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அப்புறம் ஜவுளி எடுக்கலாம்னு வந்தோமுங்க. அதுக்கு என்ன எடுத்துட்டு போச்சு? இது வேணுங்களா? வெயிலுக்கு கொண்டு வந்தேன். அடக்கியா, மானம் போதில்ல. அப்புறம் என்ன வாங்க வந்தீங்க? உங்களுக்கு வேட்டி சட்டையா இல்ல வீட்டுக்காரிக்கு புடவை வைக்கியா? அட நீங்க வேற, கவுண்டருக்கு கூட கல்யாணம் ஆகலைங்க. இப்பதான் பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, ஏய் ஆரம்பித்து சொல்லி சாருக்கு 2 சர்பத் வாங்கிட்டு வர சொல்லி. அப்படின்னா கட்டிய போற பொண்ணுக்கு தான் புடவை வாங்க வந்திருப்பீங்க இல்ல? எடுத்துருவோம், பொண்ணுக்கே எடுத்துருவோம். சரிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்கும்? மைசூர் சில்க், காஷ்மீர் சில்க், சைனா சில்க், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா சில்க் இருக்கு. உங்களுக்கு எந்த சில்க் பிடிக்கும்? நமக்கு சிலுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. நல்லா நெகு நெகு நாள் பட்டா கூட நிக்கிற மாதிரி இந்த கண்டாங்கி சேலை இல்லைன்னா சுங்குடி சேலை இருந்தா ஒரு 5-6 எடுத்து போடுங்க. அதுலதான் ஒண்ணு தேடி பிடிப்போம். ஏன் நினைச்சேன், காதுல கடுக்கம் போட்டிருக்கும் போது உங்களுக்கு அதான் பிடிக்கும். காதுல இருக்கிற கடுக்குன்னு கழட்டு சொல்லி ரொம்ப காலமா சொன்னேன். ஆத்தா போட்டது மாட்டீங்க. இப்ப உங்க கூட வந்து எனக்கு மானக்கேடா இருக்குது. ஏயா, கடையில இன்னைக்கு நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டணும். நீங்க எப்பவுமே அப்படித்தான். சரி விடியா, நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இந்த பிரான் என்னமோ சொன்னியே, அது ஒண்ணு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நைஸா சமாதானப்படுத்த போறேன். ஏங்க, இவ்வளவு கலாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் சத்தியமா அந்த பொண்ணு உங்களை கட்ட போறது இல்ல. டிக்கெட் இத பாருங்க, மேட்டுப்பட்டிக்கு எனக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏங்க எனக்கு? இந்த ஆள் ஆறுனே எனக்கு தெரியாது, அந்த ஆள்கிட்டே காசு வாங்கிக்கோ. ஐயோ, என்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப இறங்கி வைக்கல. ஐயோ, யோ மண்ணாங்கட்டி, ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்களே, இப்ப உள்ள போனதும் நமக்கு அது கிடைக்க போகுது. பின்ன சும்மாவா? சண்டை போட்டு அந்த பொண்ணோட மான மரியாதையெல்லாம் காப்பாத்தி இருக்கிறோம். நீங்க ஒரு 5 பேர் தடிச்சீங்க, நான் ஒரு 10-12 பேர் தடிச்சேன். சரி, அது விடுங்க. உள்ள விருந்து எல்லாம் தடபுடலாம் இருக்கும். போய் ஒரு புடி பிடிக்கலாம். நடங்க. 6 தத்த பிள்ளைங்களோ என் பேத்தி வானத்தை காப்பாத்தி வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்ப போயிட்டு வாங்க. புறப்படுங்க. ராஜ மரியாதைன்னு சொன்னீங்களே, இதானா அது? இங்கதான் நீ ஒரு சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கல. மூஞ்சில கறி பூசினு தானே? அது இல்லையா, மண் வாசனைய. களிமண் வாசனையா? அங்க நட, விவரமா சொல்றேன், நட. யோ மண்ணாங்கட்டி, அந்த பொண்ணு அவங்க ஐயனும் வீட்டுல இல்ல. நம்ம ஆறு என்னங்கிற சமாச்சாரமும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. நம்ம 1000 தான் உதவி பண்ணிருந்தா கூட கண்ணாலம் கட்டாத ஒரு பொண்ணு இந்நேரத்துல அடுத்த ஆம்பளையில உள்ள சேர்த்துச்சுன்னா அது பெரிய தப்பா போயிடும். அதனாலதான் நம்மள வாசனோட போன்னு சொல்லிருச்சு. இதுதாயா மண் வாசனைங்கிறது. நீங்களும் உங்க மண் வாசனை. எனக்கு பசி குடல புடுங்குது. கடைசி பசும் போயாச்சு. எரிச்சல் கலப்பாதீங்க, கிளம்புங்க. யோ இரியா, அந்த பொண்ணு போன சொன்னா உடனே போயிடுறதா? நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ள போகணும் ஐயா. என்னடா வீட்டுல ஆள் இல்லங்கிற தைரியத்துல மறைஞ்சிருந்தா கல்லெடுத்து அடிக்கிறீங்க. நாங்க இருக்கிற ஆம்பளைங்க. நல்ல வேலை, நாங்க பாதியிலேயே திருப்பி வந்துட்டோம். இல்லன்னா நிலைமை என்ன ஆயிருக்கிறது? ஆஹா, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. எப்பவுமே லேட்டா தாயா புரியும். இனிமே கல்லு கல்லுத்தான், ரத்தத்துக்கு ரத்தம் தான். இல்ல பாட்டி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வெளியே இவ்வளவு பெரிய கலாட்டா நடக்குது, ஆனா இவங்க 2 பேர் சத்தம் மட்டும்தான் கேக்குது. வேற யார் சத்தமும் கேட்கலையே. என்னடா பூவ பசங்களா, சத்தம் போட்டா ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு சத்தம் இல்லாம அடிக்கிறீங்க? அந்த பையன் சொல்றது சரிதாமா? அது இல்ல பாட்டி, நம்ம நாய் வாசல்ல தான் கட்டி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ரகலை நடக்கும் போது அது சும்மாவா இருக்கும்? பாத்தியா பாத்தியா, நம்ம நாய் இப்பதான் கலைக்குது. சோம்பேறி நாய்.
கொஞ்சம் இரு பாட்டி. என்ன மண்ணாங்கட்டி எல்லாரும் ஓடிட்டாங்களா? பின்ன நான் அடிச்சடியில் எவனுங்க நிப்பான்? சண்டை போட்டது ரொம்ப களைப்பா இருக்குல்ல? பாட்டிக்கிட்ட ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிக்கலாமா? கண்டிப்பா. பாட்டி கதவு தரங்க பாட்டி. ஏன்பா அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க பாட்டி, மறுபடியும் வந்தாலும் வருவாங்க. ஐயோ நாங்க என்ன பண்றது? அத பத்தி நீ கவலைப்படாதீங்க, வெடி வெடி நாங்க இங்கேயே இருக்கோம். ஏங்க உங்களுக்கு வேற வேலை கிடையாது? நாம என்ன இந்த வீட்டுக்கு காவல் காக்கறக்கா வந்திருக்கிறோம்? என்னையா சொல்ற? நான் எது பேசினாலும் ஒரு அர்த்தத்தோட தான் பேசுவேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பேசாம கிளம்புங்க. என்னையா கடைசி நேரத்துல குழப்பற? பாட்டி இப்படி வா. நடையா ஏயா இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு உள்ள போற நிலைமைக்கு வந்துட்டேன், இப்ப போய் கால வாடுறியே. எப்பவுமே நாம இறங்கி போக கூடாது, கொஞ்சம் பிகு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நம்ம விட்ட வேற ஆள் கிடையாது. அவங்க கெஞ்சிட்டுமே அப்புறம் போலாம். பயங்கரமான ரோசனையா உனக்கு. வா நான் எப்படி பிகு பண்றேன்னு பாரு. பாட்டி என்ற கூட வந்தாலும் சொல்றது சரிதான். நமக்கு ஊர்ல 1008 சோழி இருக்குது. அதனால நீங்க அக்கம் பக்கம் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க, நாங்க புறப்படுறோம். அதான் என் பேத்தியும் சொல்லிச்சு. நான் வேணா மணியக்காரர் வீட்டுக்கு போய் ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்குவேன், நீங்க கிளம்புங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இங்க என்ன நிலைமை? இதை விட ஊர் உலகமா நமக்கு பெருசா போச்சு. பாட்டி மணிகார் வீட்டுக்கு போன நேரத்துல எவனா 4 பேர் உள்ள போந்தான்னா அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ சரி வேண்டாம், அந்த பொண்ணே மணிகார் வீட்டுக்கு போகுது. அந்த நேரத்துல எவனா மறிச்சு சோழக்காட்டு தூக்கிட்டு போனான்னு வெயி, அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, இவன் வேணா போகட்டும். நான் இங்க இருக்க பாட்டி, வெடி வெடி நான் இங்க, நீ போயா. இந்த கணக்கு ரோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி? நெல்குடோன் டீ நெல்குடோன் யோ அங்க என்னையா பார்வை? அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்னையா படிக்கிற? நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம்னு எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறார் சின்ராசு. இந்த கேப் மாதிரி தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ற வீட்டுக்காரர் நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியவே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா நிஜமா நெல்லு கூட தீ பிடிச்சதா? அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். யோ மண்ணாங்கட்டி, அந்த குதிரை சவுக்கு. இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இது ஆன சொல்ற துப்பாக்கி, இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கும். இந்தாங்க. மரியாதையா உண்மையை சொல்லு. நெல்லு கூட தீ பிடிச்சது, வெள்ளமண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் ஏத்துறேன்னு? ஐயோ சத்தியமா நான் திருடவே இல்லைங்க. கணக்கெடுறது மட்டும் நான் காசு திருடுனால உங்க மாமாங்க. எங்க மாமா ஓட பாக்குறீங்க? மாமா இப்ப நீ மரியாதையா பக்கத்துல வரல, தயவுதாட்சணியுமே பார்க்க மாட்டேன். சுருநாய் சுடுற மாதிரி சுட்டுருவேன். சின்ராசு உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா. அவசரப்பட்டு சுற்றாத செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது? கூட பிறந்த அண்ணங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்தேன். பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு தேடி இருக்காரு. மண்ணாங்குட்டி, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிரிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடன காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். நட, இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம். ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்ன சரி ஆத்தா. இது பாருங்க, உங்களைய மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. இவரை எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட் ஆத்தா, நீ உலகம் முடியாதவ. அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு. திருந காசெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க? சின்ராசு, இப்ப நான் தெரிஞ்சுட்டேன். கையும் கழுவுமா சிக்கினதுக்கு அப்புறம் இனி கபட நாடகம் ஆடுறது நோ யூஸ். உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்சி இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேஸ்ல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிச்சைக்காரன். இந்த அடியானை நம்ப. உள்ள பாம்பு, பாம்பு, உள்ள பாம்பு.
எருவுல பாம்பா ஐயோ என்னங்க சண்டை? சின்ராசு படுக்கையில பாம்பு வந்துருச்சு. என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு புந்துருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு. சின்ராசு பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம். அதுல கட்டுவரியும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடு. பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கூட. சின்ராசு பைத்தியம் ஏதோ புலம்புது, படுக்கை கீழே போட சொல்லு. யோ மண்ணாங்கட்டி, அந்த படுக்கை கொண்டு வெளியே விரி. ஐயோ 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 யாரும் பக்கத்துல வராதீங்க, படுக்கையை தொட்டாதீங்க. சின்ராசு இன்னொரு உண்மையை ஒத்துக்கிறேன், படுக்கையில பாம்பு இருக்கிறது நிஜம்தான். ஆனா அது நான் வளர்க்கிற பாம்பு. ஐயோ அத மோதிக்கிட்டு இருக்கனே சொல்லண்டி. ஆமா சின்ராசு, எங்களுக்கு ரொம்ப நாளா பொன் குழந்தையே இல்ல. நாத தேவதை பூஜை செஞ்சா சீக்கிரமா பொன் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க. அதனால தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க அவருடைய சொந்த பாம்பு. ஆமா, ரொம்ப காலமா இந்த பாம்புக்கு தினசரி பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் சின்ராசு, ஏண்டா உள்ள நெசமாலுமே பாம்பு இருக்காடா? சத்தியமா இருக்கு மச்சான். சரி, இப்ப பால் கொண்டார, உள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியே விடு, அது பால் குடிக்கிறான்னு பாப்போம். அது அதெல்லாம் பேசப்படாது. மறுபோல கொஞ்சம் பால் கொண்டாமா. அம்மா இரு இரு. ஐயோ மச்சான், அது வயசான பாம்பு, கண்ட நேரத்துல வெளியில வராது. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம், பாலு கீழே எதுவும் குடிக்காது. சின்ராசு, அந்த கூலையும் சொல்றதை நம்பாத. அந்த படுக்கையில ஒரு மர்மம் இருக்கு, அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு. நீ எந்திரிச்சு வெளிவா மாமா. சின்ராசு, இவ்வளவு தூரம் நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்டேன் இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க. மண்ணாங்கட்டிங்க வா, இந்த படுக்கையை வாங்கி பிரி. ஊருக்குலாம் போனை கடிச்சு போடுவானா? வா இப்படி. வா. எல்லாம் பேசி என்ன பேசவா நீ? ஐயோ சின்ராசு, நான் சொன்ன அந்த கட்டுவிரியெல்லாம் இதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துல இருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பனா? இவ்வளவு காசையும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வாய் கூசாம போய் பேசினியே, உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. சின்ராசு அத்தே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சால போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்புளி செம்புளி குத்தி கழுது மேல ஏத்தி வீட்டு விட்டே துரத்தலாம்னே முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படியெல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளையில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்தன். நாளையில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ நீ தேங்காய் உரிக்கல, நான் உன் தோலை உரிச்சிருவேன். தேங்காய உரிச்சிடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு, உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனே அனுபவி. சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆத்தா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்ச உங்க மாமா ஆத்தா தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா, இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சிச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்தா, இத கொண்டு போய் நீயே பத்திரமா வை. சரிங்க அத்தை, இத கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். 6.25 லட்சம் பத்திரம். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப எதுக்கு சும்மா நின்று இருக்க? நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும். இப்ப என்ன மணி ஆடுற வேலை இருக்கா? அப்படிதான் என்ன? அத பத்தி இன்னொரு நாளைக்கு சாவகாசமா சொல்றேன். இப்ப போய் தேங்காய் உரி. மணி ஆடுறதுன்னா என்ன? என்ன நாகமணி, காலையில இருந்து என் பிள்ளையும் புருஷனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஹார்லிக்ஸ் ஜூஸோ கொண்டு வந்தா வெறும் கையோட வந்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கூட்டி வச்சுட்ட. அது சரி, அவளுக்கே கஞ்சியும் கறியும்னு ஆகி போச்சு. மொத்தத்துல நம்ம ராஜாங்கம் தலைகீழ மாறிப்போம். Jimmy? மம்மி Mummy? Wife? Wife? Dress? Selection? என்ன புல்லு? Beautiful. நல்லா இருக்குதா? அத்தை? Dress? அட 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 அட. Uncle? Modern dress. Beautiful. கடுக்கம் கொடுங்க. கைய கொடுங்க. இத்தனை நாள் உங்க பிள்ளைக்கு போட்டிருந்தீங்களே கடுக்க. Father? Yes, coming my dear son. My wife going picnic. தூள் கலப்படமான மை கோயிங் வாக்கிங். நேரம் தான். ஏன் பிள்ளை கொஞ்சம் கிட்ட சொல்லி மோட்டார் பைக் வாங்கி கொடுத்தா எனக்கு டிராக்டர் மட்டும் தான் ஓட்ட வரும். தைரியமா ஓட்டுங்க, தன்னால் வரும். விட்டுறாங்க. சரி விடுங்க அப்பா. அன்பு தங்கையே, பாச மலரே, நம்ம கப்பல் கவுந்ததுதான். இனி அது கரை ஏறவே முடியாது. எல்லாருமா சிங்கப்பூர் கப்பல் ஏறிடுவோம். அங்க யார் யார் இருக்காங்க? இவ யாரு? இவ பைத்தியக்காரி. நாகமணி பையன் கல்யாணம் கட்டிக்கிட்ட இடம் பெரிய இடம் முடி. அன்னைக்கு வந்த போது அந்த சம்பந்தி சொல்லல சிங்கப்பூர்ல பெரிய ரப்பர் ஃபேக்டரி இருக்குன்னு. எல்லாரும் அங்க போய் அதை அழிச்சிரும். ஐயா வணக்கம். ஐயோ, நாங்களும் ஓ நிலவரம் ஐயா. என்ன இங்க கொஞ்சம் கூட்டம் அதிகம். இந்தா இத வச்சுக்கோ. தவறு, நான் பிச்சை எடுக்க வரலைங்க, பொண்ணை பார்க்கலான்னு வந்தேன். எந்த பொண்ணை சொல்றாரு? அப்பா அம்மா அப்பா அம்மா, நீ சௌக்கியமா இருக்கியாம்மா? நல்ல சமைக்கப்பா. சாணியா? பின்ன என்ன திங்கிற லட்டா? ஏண்டா டாக்டர், என்னடா எல்லாம் ஒரே பிராடா இருக்குது. அன்னைக்கு வந்த மாமனார் குபேரனா வந்தா, இன்னைக்கு வந்த மாமனார் குசேரனா வந்து நிக்கிறா. டேய், உனக்கு ஒரிஜினல் மாமனார் எவன்டா? என்ன பொறுத்த வரைக்கும் காதல் ரொம்ப தெய்வீகமானது. ஆனா காசு பணம் இருந்தாதான் நீங்க மதிப்பீங்கன்ற காரணத்தினால அன்னைக்கு அப்படி ஒரு ஆளை செட்டப் பண்ணேன். நவ் he is my real father-in-law. நீயும் உன்ற இங்கிலீஷும். ஐயா, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா பொண்ணை பார்க்க வர்றேன். வெறுங்கையோட வரக்கூடாது இல்லைங்களா? அதனால கடலை பொறி அவளு உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறோம். அடுத்த நோக்கம் இங்கதான். இங்கேயா? ஆமாங்க, வியாபாரத்துல பலத்த நஷ்டம். என்ன வியாபாரமும்? பொறி கடலை. ஓஹோ, இப்ப கொண்டு வந்ததுதான் கடைசி பொரியோ? மேற்கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம்? பொண்ணை வசதியான இடத்துல கட்டி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏதோ கடைசி காலத்திலேயாவது வயிறார சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலான்னு வந்தேன். தேத்தின உடம்பே இங்க காத்து வாங்குது. நாகமணி, இந்த பொறிகடலை சமாச்சாரம் வெளியில தெரிஞ்சது நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடும். அதான் போயிடுச்ச. ஐயா குசேலரே, இந்த வீட்டுல ஒரு கிருஷ்ண பரமாத்மா எங்களை எல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேரு சின்ன ராசு. அவர்கிட்டயும் அவர் பொண்டாட்டிக்கிட்டையும் நீங்க யாருங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிவிடாதீங்க ஐயா. தப்பு. நான் வர்ற வழியிலேயே சின்னராச பாத்துட்டேன். அவர்தான் வீட்டுல ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, நீங்களும் போய் அந்த ஜோதியில ஐக்கியமாயிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது சரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, நீதி தேங்காய நீங்க உரிங்க. நன்றி. நாகமணி, சிங்கப்பூர் கப்பலும் கவிழ்ந்துருச்சு.